வணக்கம். எங்களுடைய காலேஜில் பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நேம் எங்கேருந்து வந்திருக்காங்க, எதுக்காண்டி இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள். என்னோட நேம் வந்து இலக்கியம் சார். நான் பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் சார். ஓகே. நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன்னா என்னோட எய்ம்காக. நான் இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டலில். என்னோட எய்ம்காக வந்திருக்கேன் சார். இந்த காலேஜ் வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ட்ரைனிங் அனுப்பி என்னோட சேலரி வந்து 7,000. என்னோட சேலரி 7,000 சார். ஓகே. 7,000 அதுக்குள்ள வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை, இதுக்கு முன்னாடி ஜாப் பண்ணிக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? +2 முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் எப்படி ஜாபுக்கு போனீங்க? அது சம்மந்தமாக எதுவும் படிச்சிருக்கீங்களா? இல்லை சார், அதுக்காக எனக்கு எதுவும் படிக்கல. ஓ. அப்பாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நாங்கள் அட்மிஷன் போட்டு அப்படி போயிட்டோம் சார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே. அப்பாவுக்கு கண்ணில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அது மூலிமா ஒரு கான்டாக்ட் கிடச்சி அப்படியே ஜாபுக்கு போயிட்டீங்க. அதில் எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க? 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் சார். ஸோ 3 இயர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க. அந்த பணத்தை வச்சு டிகிரி ஜாயின் பண்ணி டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஏவியேஷன். ஸோ உங்களோட ஆம்பிஷன் அப்போ என்னவா இருந்துச்சு? ஆம்பிஷன் வந்து என்னோட ஆம்பிஷன் ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு விசாரிச்சேன். ஓகே. ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து க்ரூமிங் முக்கியம், அதுக்கு வந்து நீ ஒயிட்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. அப்பலாம் சொன்னாங்க, என்னால் முடியாது. அதுக்கடுத்து நான் விசாரிச்சு வந்து நான் போய் அதை லேர்ன் பண்ணி அதுக்கடுத்து வந்திருக்கேன் சார். ஸோ அதாவது நீங்கள் விசாரிக்கும் போது நிறையா ஃபீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப கலராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் செட் ஆகாது உனக்கு அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களா கோத்ரூ பண்ணிங்க, கூகுள் ஆர் நெட்டில் கோத்ரூ பண்ணி இங்கே இந்த இன்ஸ்டியூஷன் இருக்குது, இங்கே இந்த காலேஜ் இருக்குது, இந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் இண்டஸ்ட்ரியல் விசிட் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறீங்க? ஒன் டே ட்ரிப் எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து நம்ம மதுரை ட்ரிப் போயிருந்தோம் சார். சரி, அங்கே மதுரை ட்ரிப் போயிருந்தோம் சார். மதுரைக்கு போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து CISO பார்த்தோம். முன்னாடி வந்து செக் பண்ணி தான். மதுரையில் எங்கே போயிருந்தீங்க? மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு இல்லை மதுரைக்கு? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சார். ஓகே. போயிருக்கோம். அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து CISO பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புனாங்க. அப்புறம் டிக்கெட் கவுண்டர் பார்த்தோம். அப்புறம் வந்து செக்இன் கவுண்டர் பார்த்தோம். அப்புறம் முன்னாடி வந்து சார் அரைவல் பார்த்தோம். அது வந்து எங்களுக்கு முன்னாடி சீனியர் வந்து எங்களை ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு இந்த காலேஜை பற்றி நல்ல. ஸோ இண்டஸ்ட்ரியல் விசிட் போகும்போது நம்மளோட சீனியர்ஸை பார்த்து பேசும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் பூஸ்ட் ஆகும். ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ ட்ரைனிங்கில் என்ன ஸ்டைஃபன் வாங்கிட்டு இருக்கிறீங்க? அங்கே உள்ள ஃபுட் அகாமடேஷன், அந்த ட்ரைனிங் மூலியம் போன விஷயமா என்னெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட சேலரி வந்து 7,000. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டோட பற்றி எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. அங்கே போய் தான் என்னென்ன ஃபுட் இருக்குது, என்னென்ன வெரைட்டியான ஃபுட் இருக்குது, எப்படி இருக்காங்க, கெஸ்ட்டு எப்படி பேசுகிறாங்க, அங்கே போயிட்டு வந்து நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கொஞ்சம் நான் டெவலப் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. ஸோ F&Bன்னு சொல்லும்போது ஒரு ஃப்ளைட் டிலே ஆகுது அல்லது ஒரு ஃப்ளைட் கேன்சல் ஆகும் பட்சத்தில் வந்திருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபுட் சர்வீஸ் பண்ணிருக்கோம். ஈவன் ஒரு இன்ஃப்ளைட்டில் ஜாப் போகிறவங்க கேபின் க்ரூ வராங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஃபுட்டு சர்வீஸ் பண்ணிருக்கோம், லிக்கர் சர்வீஸ், ஸ்டீவர்ட்ஸாக இருந்தாங்கன்னா லிக்கர் சர்வீஸ் பண்ணிருக்கோம், ஈவன் ப்ரீவரேஜ் சர்வீஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் மூலமாக கற்றுக்கிட்டீங்க. ப்ளஸ் மந்த்லி ஒரு 7,000 இப்போ ஸ்டைபன் வாங்கிட்டீங்க. அடுத்து ஸ்டாஃப் ஆனி இப்போ ட்ரைனிங்கில் இருக்கீங்க. ஸ்டாஃப் ஆனிங்கன்னா உங்களுக்கு என்ன சேலரி வரும்? ஸ்டாஃப் ஆனா அப்படின்னா 18,000 வருது சார். 18,000 வரைக்கும் ஸ்டாஃப் ஆகும்போது எப்போ நீங்கள் ஸ்டாஃப் ஆகுன்னு நினைக்கிறீங்க? 3 மந்த்துக்குள்ள. ஸோ தேர்ட் செமஸ்டர் படிக்கிறாங்க. இன்னொரு 3 மந்த்ஸில் அவங்க ஸ்டாஃப் ஆகி நல்ல ஒரு ஸ்டைஃபன். ஸோ இயர்லி ஒரு 2 lakhs வரைக்கும், அப்ராக்சிமேட்லி ஒரு 2 lakhs வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவங்க ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மராக இருக்கிறாங்க. ஸோ எங்களால் படிக்க வைக்க முடியாது. நெய்பர்ஸோட ரிலேட்டிவ்ஸில் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி கலராக உள்ளவங்க தான் படிக்கிற கோர்ஸு, அல்லது வந்து க்ரூமிங் பயங்கரமாக இருக்க வேண்டியிருக்கும், இந்த ஜாப் வந்து செட் ஆகாது, ஏர்போர்ட் ஜாப்னால செட் ஆகாதுன்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஆள் இருக்காங்க. தவிர்த்து இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி இவங்க ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இவங்க 3rd இயர் பிகினிங் நல்ல ஒரு ஏர்போர்ட்டில் ஜாபுக்கு போவாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருக்காங்க. அடுத்து ஒரு இன்ஃப்ளைட் ட்ரிப்பு கூட நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் செம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளைட் ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணும்போது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃப்ளைட் ட்ரிப்பில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அண்ட் சேம் டைம் நல்ல ஒரு ஏவியேஷன் கோர்ஸ் படிக்கணும் நினைக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோட காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.